அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாகை அருகே திருப்பூண்டியில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை ஒருவர் தாக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி வீடியோவானது வெளியாகி இருக்கிறது. கனகராஜ் என்பவரை கடந்த ஜூலை 22 இரவு கிருஷ்ணமூர்த்தி கண்மூடித்தனமாக தாக்கக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லெனின். அவர் கொடூரமாக தாக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, நாகை மாவட்டம் திருப்பூண்டி மேற்கு அச்சக்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜிவாஜி. இவரது மகன் கனகராஜ். தாய் தந்தை இழந்த அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் கனகராஜ் பராமரிக்க ஆள் இன்றி இரவு நேரங்களில் சுற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் கனகராஜ் கடந்த 22 இரவு கிருஷ்ணமூர்த்தி என்பவரது வீட்டிற்கு சென்று கேட்டு அருகே நின்று கொண்டு கல் எறிந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தினர் கனகராஜை கட்டையால் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இந்த அதிர்ச்சி வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுகிறது. மனநலம் பாதிக்கப்பட்டது கூறப்படும் கனகராஜை கிருஷ்ணமூர்த்தி என்பது மகன் விக்னேஸ்வரன் தொடர்ந்து கட்டையால் ரத்தம் வரும் அளவுக்கு கொடூரமாக தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்துள்ள அவர் தற்போது ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரை தாக்கக்கூடிய வீடியோ இப்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் இதுவரை தாக்குதல் நடத்திய கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரது மகன் மற்றும் குடும்பத்தினர் மீது காவல்துறை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. உடனடியாக மனநலம் பாதிக்கப்பட்ட தாக்குதலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வந்து ஒரு கோரிக்கை விடுத்துள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி லெனின்.